இன்றைய வேதவசனம் ஆதியாகமம் 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். வேதாகமத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கின்றார். நான் உனக்கும் எனக்கும் நடுவே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று. அந்த உடன்படிக்கை தான் நுனித்தோல் விருத்த சேதனம். இந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு அருளப்பட்டது. இது மாம்சத்தில் உடன்படிக்கையாக இருக்கின்றது. அன்றியும் ஏசாயா 55:3 வேதம் சொல்லுகின்றது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று. இந்த உடன்படிக்கை ஆவிக்குரியது. எப்படி எனில், விருத்த சேதனம் நம் மாம்சத்தில் வெளிப்படுகிறது, ஆனால் கிருபையோ நம் ஆவியில் நிச்சயிக்கப்படுகின்றது. மாம்சத்தில் வெளிப்படும் உடன்படிக்கை உடைய ஆபிரகாமை தேவன் திரளாய் பெருக செய்தது போல, ஆவியில் நிச்சயித்திருக்கின்ற புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாகிய நம்மை தேவன் பெருக செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற வார்த்தையின்படியாய் எங்களுக்கு நித்திய கிருபையை தந்து புது உடன்படிக்கையில் பங்குதாரராக எங்களை ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.